காரில் ஆயிர புது டயர்ல ஓடி விழுந்து கட்டாச்சு போய் உங்க ஊர் அம்மாவா சூடாரு இருட்டா போய் நீ தாலி அறுத்து ஆமார் செடி மேல போட்டு முண்டையா திருடி தேவடியா முண்டையாத்தான் போவேன். மாமா என்னமாமா சாப்பிட்டு போடுறேன் என்ன அடிச்சுனா நீ முண்டையா பழைய டயர்ல போய் சிக்கனா பொழைக்க மாட்டாங்களா? அது ஒரு பக்கமா தட்டி விட்டு போயிடும். டயர் பிடிச்சிக்கும். சாப்பிடுறதும் பழைய டயர். ஆமா தாலி அறுத்து ஆவார் செடி மேல தான் போடுவேன். இந்த மாதிரி அடிக்க மாட்டோம் மாமா. பையன் இப்படி ஏறிட்டு இருக்கானே எப்படி இருக்குது? அடா அது என்னப்பா அதிகா கேக்குறீங்க? இவன் கட்டி பிடிச்சி இருக்கிறது பெரிய ஆலாமரத்துக்கான ஒரு அனத்தாங்குட்டியா பாட்டுதான் பாடி சொல்றா. யாரா கூப்பிட்டாங்க ஆலமயிரெல்லாம் எப்படி வருவீங்க? வண்டியில வப்பு வப்புன்னு பிடிக்காத பார்த்து நீ நொட்டுற ஆள் இருக்கிறாங்களா இல்ல நீயே வாங்குறியா? ஐயா பையன் புதுசா ஏவு ஹலோ who is this speaking? What is the problem ya? பிங்க அவள போடியா ஐயோ அடிச்சவா அப்பனா கொட்டையா வா தலகர வச்சு என்ன போறீங்க? நீ இந்தி மொழியில பாடியா? பாடு இந்தி பாடு. बीबी तेरा देवर दीवाना बीबी तेरा देवर दीवाना हरे राम पियो को डाली दाना हरे राम पियो को डाली दाना बंदा लैला मुस्का बुदाना हरे बंदा लैला मुस्का बुदाना हरे राम पियो को डाली दाना ராமசாமி கரணி மலையாளம் கடல லட்சண போனோரே கனா கண்ண போனோரே கடல லட்சண போனோரே கனா கண்ண போனோரே போய் வரும் எந்த வரும் கை நிறைய போய் வரும் எந்த கொண்டு வரும் 17ஆம் ராவிலே தாவாதி கரையிலே மனுஷவளடி மாறுதோ மாணிக்க கல்லு தரமோ ஒரேகோ 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 எந்த சேச்சே எந்த சேச்சே அழகு பஞ்ச மனசுலால முண்டா கூதி மோள எந்த பெண்குட்டி பட்டியானோ வட்டினா நான் எனக்கு மலையாளம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாயா இல்ல இல்லமா நீ பாடுறது போதும். நீ போய் வா. கன்னடம் கன்னடம் ஏய் ஆயகே மனெந்து தனகே இல்ல தந்தையே மனையந்த செடி வரல்ல ஆயகே மனையந்து தனகே இல்ல ಈ ಜನರ ನರುವನಲ್ಲಿ ಏಕ ಬಾಳಲಿ ಇನ್ನು ಮೆಚ್ಚಿ ತುಳಿವನು ಇನ್ನು ಮೆಚ್ಚಿ ಮುರಿದನು இந்த பாட்டு ನೆಗುವುದು ನೀ ಮೇಗೇಳಿ ಇರುವುದೋ ಬಿಡುವುದೋ ಈ ಊರಿನಲ್ಲಿ ಈ ಜನರ ನಡುವನಲ್ಲಿ ಏಕ ಬಾಳಲಿ ಇನ್ನು ಮೆಚ್ಚಿ ತುಳಿವನು ನಿನ್ನು ಮೆಚ್ಚಿ ಹುಡುಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕಾ பாலகாட்டில் போறது சொல்லி இல்லமா துள்ளு பேக்கா அப்படின்னா என்ன பையன் லாரி தேவர் பேசுவான்னு பார்த்தா அது கன்னடம் போய் தொலையாடா காரணம் பிடிச்சோடா அம்மா யாரு மேய்க்கிறாங்க? கலசா அம்மா அம்மா போனால் போகட்டும். அவங்க எல்லாம் போயிட்டா நம்மளுக்கு வேலை இல்ல. அவங்க இருந்தா தான் வேலை. ஒருக்குமான பையாரு சொன்னாங்க சொன்னாங்க. இருந்தாலும் உனக்கே எனக்கும் சண்டை வேண்டாம். நாம 2 பேரும் சிநேகமா போயிடலாம். நாம ஏன் நாயத்தோடுவோன்னு அதையே நம்மளுக்கு கடிப்பான எதுக்கு நமக்கு வம்பு
நீ உன் வாக்கில் நீ போய்க்க, என் வாக்கில் நான் வந்துடுறேன். இருந்தாலும் இந்த தாலி எடுத்து உள்ள போட்டு பார்க்கலாம். அது இங்கிட்டு போகுது. சரி சரி. ஏன் அத்துக்கிட்டு ஓடி போயிடலாம். இது என்ன மயிருக்கு நான் எவனா வரது கழிப்பாங்க அதை நக்கறனா அவளுக்கு ஏத்தன்னு நினைக்கிறியா? இன்று பழக்க மயிரே கிடையாது. தாலி கட்டினீங்களை கண்டா காரியாரி தொப்புற நீங்க எல்லாத்துக்கு அது பெருமயிரை எடுத்து மேல போட்டுட்டீங்க. அப்பதான் 4 பேருக்கு தெரியும் கல்யாணம் ஆகி போச்சுன்னு. தாலி எடுத்து மேல போட்டா பார்த்து தேவையாளுக்கு அர்த்தம். மண்ணம் கட்டி தாலி மத்தவங்க பார்க்க கூடாது. அதனால தான் தாலி எடுத்து உள்ள போடுறது. மேல எடுத்து கூட நானும் லைசன்ஸ் எடுத்துட்டு என்கிட்ட என் மண்ணம் வாங்க இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான். இருந்தாலும் கல்யாணம் பண்ணி அப்பயே 1/2 மணி நேரத்துல கொண்டு போய் வீரபாண்டி பேங்கல வச்சு வந்துட்டேன் தாலியா. என்ன பண்ண போன மாசம் பார்த்து அந்த கவுரு பழச்சாந்துச்சு. இப்ப எப்படி பூச்சாக்குது? ஏன்னா அடிக்கடி பெண்கள் தண்ணி ஊத்திக்கிறோம், கவுரெல்லாம் கொஞ்சம் எல்லாம் நஞ்சு போயிரும். அதனால வேற கவுரு மாத்திக்கிட்டோம். கவுரே எத்தனை மாத்தனா பிரச்சனை எத்தனை மாத்தம் எங்க கம்ப்யூட்டர் கால மாட்டிக்கிறீங்க. அப்போதான் ஒரு பிரச்சனை வந்தாங்க. வெளிநாட்டில் சொல்ல மாட்டேன். இன்று சீர் வளர்ந்த சிங்கார பொன்மாடையில் இன்று வைத்திருக்கூடிய நாடகம் சிவபுராணத்தில் ஒரு பாகமா விளங்கக்கூடிய கருமாரியம்மன் பிறப்பு இருந்த போதில் அல்லது கபாலசூரன் சண்டை. இந்த நாடகத்துல நீங்க யாரு? உங்க பேர் என்ன? குலமண்ண கோத்திரம் என்ன? இன்று என்னால என்ன நடக்க போகிறது? என்னால பெரிய சங்கம். அதுவும் இல்லாம நமக்காக வேண்டி சோழகாட்டு மன்னன். ஆமா சோழராஜ மன்னன், சோழ பரம்பரை வாரி வாரி வழங்குவார். சோழகாட்டு மன்னன் இல்லையா? அது உனக்கு அந்த குச்சி அப்படியே வருது. சோழகாடு குச்சிக்காடு துவரங்காடு அந்த பழக்கமான விட்டு எங்க போவோம்? போறது கொட்டி போறோம். அவர் தான் சொன்னாரு உள்ள சோழராஜ மன்னன் வாரி வழங்கு வள்ளல். ஆமா வர பதுபுத்திர குத்துறாரு. அருமையா குத்துனாரு. சொல்லு சொல்லு உனக்கு குத்து. அனைத்து நல்ல உள்ளங்களும் எப்படி இருக்கணும்? ஆண்பான பக்கம் அரசு வட்டம் ஆண்டு நோயற்ற வாழ்வு, உணவில்லாத செல்வத்தோடு சுகமா வாழ வேண்டும். ராமோஜி ராமோஜி இருந்தாலும் நான் யார் தெரியுமா? ராஜன் பெற்ற ராஜன்
அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா என்ன ஆச்சு? எங்க போயிட்டாவா என்ன வார்த்தை கேக்குறேன்? அவனை பெரிய படிச்சு அவன் எனக்கு கால் எட்டி வைக்கிறேன் பேச போட்டுட்டு இருக்காங்க. வேட்டி உருவிட்டு ஓடி வந்துட்டான். அம்மா வேட்ட போடுறீங்க அம்மா அம்மா என்னுடைய பேர் தான் சக்தி பார்வதி. என்ன பார்வதி? சக்தி பார்வதி, உமா மகேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி, ஆதிபரா சக்தி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, ராஜா ராஜேஸ்வரி, மகமாரி, முகமாரி, இப்படி உலகத்தில் 1008 அவதாரம் படைத்த நான் தான் ஆதிபரா சக்தி. ஓ ஆதிபராசக்தி பரவாயில்லம்மா. எத்தனை அவதாரம்? 1008 அவதாரம் படைத்த ஆதிபரா சக்தி நானு. என்ன வேலை? சக்தி கொடுக்கக்கூடிய வேலை. ஐயா ஓய். என்னப்பா மத்தாளக்காரன் செத்தா போயிட்டா நல்லா தானே இருக்கிறான். காரணம் நீட்டாடா கருவாயா ஏழு அந்த பக்கம் போய் ஏடா இன்னும் வேலை நீங்கள சக்தி கொடுக்கக்கூடிய வேலை என் வேலை. ஐயா ஒரு சட்டி 130 ரூபா சொல்றான் பூமைக்கு. நீ எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே சட்டி எடுத்து கொடுப்பியா? என் சட்டி கழிச்சானா துவைச்சானா கொடு. நீ எத்தனை பேருக்கு சட்டி எடுத்து தருவா? சட்டி துவைச்சுதாருண்ணா. ஆனா ஜீராபடியில இருந்து நாங்க கூத்தாட வரல. உன் சட்டி துவைக்கிறதுக்கு வந்துக்கிறேன் நானு. நீ தான் சட்டி தரீங்க. ஆனா கருவாயா சக்தினா வலிமை. ஓ இது தெம்பு வீரம். சட்டி கொடுப்பியாங்க. சக்தி சக்தி இல்ல சக்தி. அப்படி ஆதிபரா சக்தியாக இருந்தாலும் இந்த ஆதிபரா சக்தி நான் எப்படி அவதரித்தேன்? நீங்க எப்படி பிறந்தீங்க? என் பிறப்பே ஒரு அதிசயமானது. எப்படி உங்க அம்மா கை மாறிட்டாளா? எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது. அகிலவத்தில் யாருமே கிடையாது. எனக்கு பிறக்க வைத்த எனக்கு தாய் தந்தையே கிடையாது. அப்ப நீங்க எப்படி பிறந்தீங்க? ஆதிபரா சக்தி நான் எப்படி அவதரித்தேன் தெரியுமா? அப்பா மத்தாடி அவன் என்னுடைய தோழி நீ அடிக்கிற அடியா இங்க இருக்கிறீங்க எல்லாமே தினமும் காலையில காதல கேட்பாங்க. ஆடா ஆறுகார பையா கோயில்ல வச்சுக்கிற கரண்ட் மூலம் அப்படித்தான் அடிக்கும். அந்த மூலம் எப்படி அடிக்குங்கிற அப்படி மீசக்காரன் என்னன்னு கேட்டேன். மத்தாளக்காரன காலை ஓடிக்குவோம் அவங்கள ஓடிக்குவோம். உனக்கு வேலையா போயிடுது. போய் உட்கார இருந்தாலும்